Hi Rogle, welcome to my story episode my life story episode 16 Rogle. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னா ஸ்ரீ அக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகிட்டு போனேன், காஞ்சி கருவாடா வந்திருக்கேன், பரவாயில்ல இந்த மேக்கப்போட அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ட்ரெஸ் லிங்க் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கும் போது 800 பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 750 780 அந்த மாதிரி வந்துச்சு ரோக்ல. இப்போ கம்மி ஆகிடுச்சு, 652 தான் காமிக்குது. அதனால் வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இந்த கை ரொம்ப பிடிச்சிச்சு ரோக்லே, இந்த பஃப் கை அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த ஃபாரினர்ஸ் ஒயிட் ஷர்ட் போடுவாங்களே அதில் வர அந்த பஃப் கை மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரோக்ல இந்த ட்ரெஸ்ஸு. சரி, இப்போ வந்து நானும் என்னோட எக்ஸும் ஒரு வழியாக, எக்ஸ் வந்து ஒரு வருஷம் முன்னாடியிலேருந்தே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு வந்து காலில் லிகமெண்ட் டியர் ஆகிடுச்சி, கொலுசு போடுற இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, முட்டி வரைக்கும் மாவு கட்டு போட்டிருக்காங்க. அதனால நான் வந்து ஃபேஸ்புக்கு போகலாம், என்னோட அந்த ஃப்ரெண்டு சிவா, நான்சி, சிவா தான் ரொம்பனா எப்போவாச்சும் ஃபோன் பண்ணுவாப்புல, ஃபோன் பண்ணிவிட்டு வா ஸ்ரீ எல்லோரும் அங்கே ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் தான் என்னை ரொம்ப உஸ்பேத்திட்டே இருப்பார், வா வா வான்ட்டு. அதனால எனக்கு அது ஞாபகம் வந்து, சரி நம்ம வந்து ஒரு மாதிரி சார்ட் ஆஃப் டிப்ரெஷன், என்னடா வருமானம் வரலையே, 500 600 சம்பாதிச்சிட்டு இருப்போமே, அப்போ 20,000 மாதத்துக்கு வந்து 20,000 30,000 கூட நான் வந்து இதுக்கு கட்டிகிட்டு இருப்பேன், மூணு ப்ரொஃபஷன் இருக்குல்ல, அதனால கடன் கட்டிகிட்டு இருப்பேன். அப்போ கடன் எப்படிடா கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் ப்ராப்பராக நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா ஜவ்வு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி ஆகும், பாடி ப்ரெஷர் அங்கே கொலுசு போடுற இடத்துல விழுகிறதுனால ஜவ்வு வந்து லேட்டாக தானே ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க ஆர்த்தோவனில். அப்புறம் எனக்கு வந்து மனசு உடஞ்சி போச்சு. நான் என்ன நினைப்பேன், முன்னாடி எக்ஸ் வந்து என்ன சம்பாதிக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறான், சரியாக சம்பாதிக்க போக மாட்டேங்கிறான். இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்வீசஸ் வந்து மத்தியானத்துலலாம் ரொம்ப போகிறதில்ல, இல்லைனா பக்கத்தில் போயிட்டு ஓடி வந்துடுறது, என்னமோ யாரோ பொண்டாட்டியை வந்து ஆட்டையை போட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு, நான் எங்கேயோ ஓடி போகிற மாதிரி நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு அவங்களே. அப்புறம் ஆல்ரெடி பணமே கொடுக்க மாட்டான், சரி அவனுக்காச்சும் ஏதாச்சும் பணம் சேவிங்ஸ் வச்சுட்ருப்பான் அப்படின்னு நினச்சா, இப்படி டே டைமில் வேலைக்கு போகாமல் பிருத்திவி வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு நான் சர்வீஸ் போகிறேன். யார் டொமெஸ்டிக் வந்து வீட்டுக்கு 11 மணி 12 மணி 12:30 மணி வரைக்கும் யாராச்சும் வீட்டில் வந்து எனக்கு ஆரோ ரெடி பண்ணி கொடுன்னு நிற்பாங்களா? ஒருத்தர் நிற்கலாம், 2 பேர் நிற்கலாம், எப்பவுமே அப்படி இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்களே. நான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஆனால் இவன் வந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான், 12:30 1 அந்த மாதிரி தான் வருவான். ஒரு கடுப்பு எனக்கு என்னென்னா, நான் வந்து நாள் முழுக்க தூங்காமல் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து கால் உடஞ்சிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நின்று பார்லர் கிளைண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக நடந்து போய் ஒரு 15 நாள் அப்படி தான் வேலை பார்க்காம இருந்திருப்பேன். எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அம்மா கிச்சன் ஒர்க்கு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்குவாங்க. நான் மெதுவாக ஊறி போய் பார்லர் ரூமில் சோஃபாவில் உட்காந்துட்டாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நிற்கிற மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணல, ஐப்ரோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்டன் பண்ணுறேன். ஆனால் இவன் வந்து இப்படி என்ன பண்ணுறான், அம்மா இருக்கிறாங்க என் கூட, அப்போ அம்மா இருக்காங்க, 1 மாதம் இருந்தாங்க அம்மா, 1.5 மாதம் கட்டு, 1 மாதமும் 1.5 மாதம் வரைக்கும் இருந்தாங்க, கட்டு பிரிக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அப்போ இவன் வந்து லேட்டாக வரான். அது எனக்கும் அம்மாவுக்கும் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இவன் பாட்டுக்கு 12:30 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கானா, அப்போ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல, மாப்பிள்ளை வரட்டும், தோசை ஊற்றி கொடுக்கலாம், சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வெயிட் பண்ணி தோசை சப்பாத்திலாம் போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் அம்மா வந்து சோஃபாவில், நான் ப்ளூ கலர் சோஃபாவில் உட்காரன்ல, அங்கே தூங்கிக்குவாங்க தலைகாணி போட்டு. அவங்க வீட்லேயுமே அவங்க கட்டில் படுக்க மாட்டாங்க, கட்டில் இருந்தாலுமே படுக்க மாட்டாங்க, சோஃபாவில் தான் படுப்பாங்க. அதனால் இந்த சோஃபா, பார்லர் சோஃபா அப்படி தான் படுப்பாங்களா. எங்கள் அம்மா அங்கே படுத்துட்ருப்பாங்க ஒரு அவங்களே. இவன் வந்து என்ன பண்ணுறான், 1.5 மாதத்துக்கு எனக்கு முட்டிங்கால் வரைக்கும் கட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஆங்கிளில் லிகமெண்ட் டியரு. ஆனால் இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு முழங்கால் வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க, பாத்ரூம் மட்டும்தான் போகிறதுக்கு அலௌடு. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ஒரு 10 டேஸ் கூட வெயிட் பண்ணானான்னு தெரியல, ஆனால் இவனுக்கு வந்து பெட் ஷேரிங் தேவைப்படுது. அப்போ இவன் வந்து 1.5 மாதம் என் கால் ரெடி ஆகிற போது, 1.5 மாதம் கழிச்சு, ஆனால் கால் அடிபட்டு எனக்கு வலிக்குது, வின்னு வலிக்குது. நான் எப்போவுமே பெயின் கில்லர் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறான், ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் 1 வாரம் கழித்து இவன் பாட்டுக்கு நைட்டில் தடை வருது, அப்புறம் வேணும்ட்டு வலுக்கட்டாயமாக பிடிக்கலனாலுமே செக்ஸ் வைக்கிறது,
அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தானா, அப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு இன்னும் ரொம்ப உடஞ்சிருச்சு. காசும் கொடுக்க மாட்டேங்கிறான், நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுட்டு நம்மளுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுன்னா இவன் காசு செலவு பண்ணுவான்னு நினச்சா இவன்கிட்ட காசு வச்சுருக்கானா வைக்கலையா, என்ன சம்பாதிக்கிறான் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. காசும் நான் தான் 1800 என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் சொந்த வண்டியில் போயிட்டோம், எங்கள் அப்பாவோட ஆம்னியில் என் எக்ஸ் ஓட்டிகிட்டு வந்தார். ஆனால் அங்கே 1800 எக்ஸ்ரேக்கு டேப்லெட்டு ஏதோ ஆச்சு. அப்போ அந்த 1800 கூட செலவு பண்ண மாட்டேங்கிறானே, அப்போ பெரிய டிசீஸ் வந்தால் இவன் எப்படி செலவு பண்ணுவான்? அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு. அப்புறம் வெறுப்பாயிடுச்சு, என்னடா இப்படி கால் அடிபட்டிருந்தா கூட அவனுக்கு வந்து பொண்டாட்டியை விட்டு வைக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. ஒரு சைடில் சந்தேகப்பட்டுட்டு இருக்கான், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்? ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து பெட் ஷேரிங் இல்லாமல் இருக்க முடியாதா? அந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறத இவன் வந்து பெட்ரூமில் உட்காந்து கேட்டானா, எப்படி கேட்டான்னு தெரியல. அவன் சோஃபாவில் உட்காந்துருந்தான், எங்கள் அம்மா எங்கள் பெட்ரூமில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அம்மாட்ட நான் அம்மா குளிச்சுட்டு வந்தாங்களா, அப்போது அவங்களுக்கும் ஏதோ கை பிரச்சனை, அந்த சிக்கன் குனியா வந்ததா என்னமோ அவங்களுக்கும் வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு ப்ளவுஸ் இப்படி எடுத்து மாட்டி விடுறதுக்கா இன்னர் போடுறதுக்கா என்னமோ நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு, குளிச்சுட்டு வந்தனால. அப்போ எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணுறேன், இப்படி வந்து என் கூட பெட் ஷேர் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு பிடிக்கல, காலும் வலிச்சிட்ருக்குல்ல அப்படின்ட்டு, மனசளவுலேயும் பிடிக்கல. இவன் வந்து ஹஸ்பண்டோட எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பண்ணாமல் ஒரு பாசமாக பேச மாட்டேங்கிறான், சும்மா வந்தமா காஞ்ச மாடு கம்பில் பூந்துச்சு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான், அது எனக்கு பிடிக்கல. ஒரு இமோஷ்னல் பாண்டிங் வேணும்ல, ஒரு ரொமான்ஸு அந்த மாதிரி வேணும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அம்மாட்ட ஷேர் பண்ணேன். அப்போ அம்மா என்கிட்ட ரிப்ளை பண்ணுறத இவன் வந்து காதில் கேட்டாமல் இருக்கு. எங்கள் அம்மா வந்து அப்போ விட்டுரு, நீ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு, என்னால் முடியல அப்படின்ட்டு நீ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு அப்படின்ட்டு அம்மா டீசெண்டாக என்கிட்ட சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு வேணான்ட்டு அப்படின்ட்டு. அதை வந்து இவன் கேட்டுட்டு எங்கள் அம்மாவை வில்லி மாதிரி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை 1.5 மாதம் கழித்து என்கிட்ட சொல்கிறான், அவங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு அம்மாவா, அந்த மாதிரி எங்கள் அம்மாவை கழுவி ஊற்றுறான் வரவங்களே. இது கால் உடஞ்சி இந்த 1.5 மாதம் கேப்பில் இவனோட செக்ஷுவல் டார்ச்சர் மாதிரி. அதே இவனுக்கு அடிபட்டிருந்தா நான் இந்த மாதிரி இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பான் எனக்கு புரியல. ஒரு சில ஆம்பளைங்க இந்த மாதிரி தானே இருக்காங்க, பொண்டாட்டி உடம்பு சரியில்லையா, என்ன ஆனாலும் சரி பொண்டாட்டிக்கு, ஆனால் எனக்கு வந்து பசிக்குதுன்னா, உடம்பு பசி இருக்குன்னா நான் வந்து அனுபவிப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு சில ஆம்பளைங்க இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல எனக்கும். அப்புறம் இது இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குது, நிறையா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. இவனும் என்கிட்ட வந்து பாரு என்கிட்ட க்யூவில் நிற்கிறாங்க எனக்கு. அப்புறம் சொல்கிறான், அவன் வந்து கெத்து மாதிரி சொல்கிறான், எனக்கு 100 பேர் இருக்காங்க, 150 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னைய ஃபாலோ பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில், ஒரே பொம்பளைங்களாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் இவன் போய் எல்லா ஆண்டிங்களுக்கும் இவனை மாதிரி இருக்கிற ஏஜில் இருக்கிற, அப்போ என்ன 36 37 இருக்கும்ல, அந்த மாதிரி பொம்பளைங்க 40 வயசில் இருக்க எல்லா பொம்பளைங்களுக்கும் போய் சிஸ்டர்னு போடுவான், இல்லைனா ஃப்ரெண்டுன்னு போடுவான். இப்படி போய் இவனாக போய் மெசேஜ் போடுவான். ஜென்ரலி ஆம்பளைங்க தானே எல்லாத்துக்கும் போய் மெசேஜ் போட்டிருப்பாங்க, குட் மார்னிங் எல்லாம். எந்த பொம்பளையும் இப்படி ரெகுலராக போடாது, ரிப்ளை தான் பண்ணும். அப்போ அதுதான் அவனும் பண்ணுறான், சரியா? ஆனால் அவன் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் மறந்துட்டான். நான் வந்து பொண்ணு, நான் ஒரு பொம்பளை, அவன் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவனுக்கு அது புரியவே இல்லை போல் இருக்கு அவங்களே. அப்புறம் இவன் இந்த மாதிரி போய் மெசேஜ் போடுறான். எனக்கு 17 பேர் தான் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி ஹாய் பாய் பேசிட்டு 1 நாள் 2 நாள் சேட்டிங் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு குழந்த, உனக்கு 2 குழந்த, என் பொண்டாட்டி இங்கே வேலைக்கு போகிறான், என் புருஷன் இங்கே வேலைக்கு போகிறான், இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் 2 நாள் 3 நாள் அந்த 17 பேர் கொஞ்சம் பேசினாங்க. அதுக்கப்புறம் காணாமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் பேசுகிறதும் இல்லை. அவ்வளோதானே பேச முடியும். அப்புறம் டெய்லி என்ன லவ்வர்ஸ் மாதிரியாக பேசிகிட்டு இருக்க முடியும். அதனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த கால் பிரச்சனை எப்படி இருந்தாலும் வலி ஆகுது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும். அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும்ல ரெடி ஆகிறதுக்கு. அப்புறம் சுகர் வந்து பார்டருக்கு அப்போவே வந்துருச்சு போல் இருக்குது, அது எனக்கு தெரியல. அது டயர்டு ஆகிறது தனியாக, தைராய்டும் வந்துருச்சு போல் இருக்குது, அதனால் டயர்ட் ஆகிறது தனியாக. அப்புறம் உடம்பு மூஞ்சி எல்லாமே ரொம்ப வீக்கமாகிடுச்சு. 90 kgs இருப்பேன் அப்போல்லாம். இப்போவாச்சும் 75 தான் இருக்கேன் வரவங்களே. 75க்கு இப்படி இருக்குது மூஞ்சி, அப்போ 90க்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த டயர்டு எல்லாம் இருந்துகிட்டே இருக்குமா. அப்போ எனக்கு இவன் இப்படி உஸ்பேத்திட்டே இருக்கானா. அப்புறம் நான் இவன்கிட்ட சொன்னேன், நான் வந்து நார்த்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன், எனக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
அதனால என் கருப்பொன்றும் போயிடாது, சேட் பண்ணுறதுனால என் கருப்பெல்லாம் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு மட்டும் நீ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கல்ல, தெரியாதவங்கள தானே ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்க, சொந்தக்காரங்களை மட்டுமா ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்க, சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களும் சில லேடிஸ் மட்டும் தானே வந்து பேசுவாங்க, இந்த மன்மத குஞ்சிட்ட லேடிஸ் மட்டும் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க அப்படி தான் லேடிஸ் தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மற்ற லேடிஸையும் நீ பேசிகிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி நான் இவன்ட்ட கேட்டுட்டு, எனக்கு நிறையா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது, நான் அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். திருப்பி ரத்த பூமி மற்றவங்கள்ட்டலாம் பேசினா கண்டமேனிக்கு பேசுவாங்க, அதை கேட்பாங்க, இதை கேட்பாங்க, அம்மனமாக ஃபோட்டோ கேட்பாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் இருந்துச்சான்னு தெரியல, நார்மல் கால் அதில் பண்ண முடியும், அப்படி பண்ணுவாங்க. கண்டவங்களுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் ஷேர் ஆகும், ஃபோன் நம்பர் வந்து மிஸ்யூஸ் ஆகும். அப்போல்லாம் மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கும்ல, நிறையா ஃபோட்டோ மிஸ்யூஸ் ஆகும்ல, அதை சொல்லி என்னை பயமுறுத்துகிறான். அப்போ நம்மளுக்கு எனக்கு வந்து என்னென்னா, ஒரு விஷயத்த நானாக செய்யக்கூடாதுன்னு நினச்சாதான் செய்ய மாட்டேன். யாராச்சும் நீ இதை செய்யாத அதை செய்யாதன்ட்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு அப்போ தான் அதை எச்சா செய்ய தோணும். அதனால நான் வந்து இல்லை, நீ மட்டும் வெளியே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்க, நான் மட்டும் சொந்தக்காரங்களை என்னோடய கிளாஸ்மேட்ஸை மட்டும் ஃப்ரெண்டு வைக்கணுமா, நாங்கள்லாம் நிறையா ஊர் தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கோம், அதனால நான் பார்த்துக்குவேன். எனக்கு தெரியாது. அப்போ கூட வந்து இவன் வந்து என்னோடய ஐடியை வந்து அவனோட மொபைல்லையும் வச்சு ஆக்டிவில் இருக்கிறான், அவன் தனியாக பார்த்துட்ருக்கான் என்னோடய ஐடியை, அவனோட இதில் என்னோடய ஐடி இருக்குது, எப்போ வேணாலும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது வரைக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அவன் எனக்கு சேலஞ்ச் வைக்கிறான், சரி ஒரு 5 ஆம்பளைங்கள்ட்ட பேசு, இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் வர யாரோ ரேண்டமாக சூஸ் பண்ணு, 5 ஆம்பளைங்கள்ட்ட பேசு, அவங்க வந்து தப்பாக பேசுனாங்கன்னா அதோட நீ வந்து வெளியே வந்துடணும், யாராச்சும் 5 பேர்த்தில் ஒரு 3 பேராச்சும் உருப்படியாக இருக்கணும், 2 பேர் தப்பாக பேசுனா பரவாயில்லன்னு அவனே ஒரு சேலஞ்ச் மாதிரி வைக்கிறான். சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு, பிரகாஷ் கைதவேல் அப்படின்னு ஒரு பையன், அவன் இன்னும் எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரெண்டாக இருக்கான், இதுலேயும் ஃப்ரெண்டாக இருக்கான், இன்ஸ்டாலையும் ஃப்ரெண்டாக இருக்கான். ஒரு நாள் லைவில் கூட ஜாயின் லைவில் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் பிரகாஷ் கைதவேல், அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு எனக்கு வெளியே இருந்து, சோஷியல் மீடியாவிலேருந்து ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, யாருன்னே அன்னோன் பர்சன் ஃப்ரெண்டு. அப்புறம் சேகர்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து திருச்சிக்காரரு, அவர் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கார். ஆனந்த் தான் மீட் பண்ணியிருக்காரு, நான் மீட் பண்ணல. பாருங்கள் ஐரணி, எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் ஆனந்தை தான் அவர் ரிசீவ் பண்ணி அவர் ஏர்போர்ட்டில் போய் திருச்சியில் இவருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார், திருச்சி அங்கே அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு. அந்த சேகர் அவர் தான் செகண்ட் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில், அன்னோன் ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னும் 3 பேர், சரியா 5 பேர் ஃப்ரெண்டு. இவனே சேலஞ்ச் பண்ணியிருக்கான்ல, சரி அப்படின்ட்டு நான் சும்மா சாப்பிட்டீங்களா, அவங்களும் பேசுவாங்க, நானும் போய் பேசுவேன், சாப்பிட்டீங்களான்ட்டு இவன் வந்து நல்லா தம்பி மாதிரி ஆகிட்டான். அக்கா அக்கான்னு நல்லா பேசிகிட்டு இருப்பான் பிரகாஷ். ஏன்னா என்னோட ஒரு 4-5 வயசு தான் சின்னதாக இருக்கும், ஆனால் அக்கா அக்கான்னு பேசிகிட்டு இருப்பாப்புல, நல்ல மனுஷன். அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து 1 வருஷம் கழிஞ்சு கல்யாணத்துக்கு போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சி நான் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு போய் மொய்யெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவர்கிட்ட இருக்கும் அந்த ஃபோட்டோ, என்கிட்ட தெரில, போஸ்ட் பண்ணனான்னு ஞாபகம் இல்லை, நான் எடுத்தேனான்னு தெரியல. அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் சேகர் 2வது ஃப்ரெண்டு, இன்னும் 3 பேர் ஃப்ரெண்டு, அவங்க பேர்லாம் எனக்கு தெரில. ஆனால் 5 பேர்த்தில் நீட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த சேகர் மட்டும் ஃபோட்டோ போடலையா அவங்க ப்ரொஃபைலில், பொண்ணா பையனான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் நான் ஃபோட்டோவும் போடுவேன், ஃபோட்டோ போடுறதுனால என்ன இருக்குது, எல்லோரும் தானே செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ இவர் சொல்கிறாருங்கிறதுக்கு வேண்டி. அப்புறம் எனக்கும் தோணுச்சு, ஆமாம் கரெக்ட் தானே, மொட்டையை எதுக்கு ப்ரொஃபைல் வச்சிட்ருக்கணும். அப்போ வந்து ஸ்ரீதேவி வெங்கட பிரகாஷ்னு இருக்கும், அந்த ஐடி வந்து ஸ்ரீதேவி வெங்கடேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஐடி பழைய ஐடி. அப்புறம் ஆமாம் பொண்ணா பையனா எப்படி தெரியும், அதனால் ஃபோட்டோ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா சொல்லி நான் ஃபோட்டோ வைக்கிறேன் அப்படின்னோடனே, தனியாலாம் ஃபோட்டோ வைக்கக்கூடாது, பிருத்திவி ஒட்டி நின்றுட்டு இருக்கணும், அப்போ பையன் இருக்கான் அப்படின்னு தெரியணுமாம்மா, அதனால் ஒட்டி என் கண்ணத்தை ஒட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, நானும் பிருத்திவி இருக்க மாதிரி, அப்போ தான் அம்மா பையன் தெரியுமாம்மா. அவனோட இதுக்கே சரி அப்படின்ட்டு பிருத்திவியும் நானும் இருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சாச்சு. இவர் சொல்கிறாரு, இவர் கேட்குறாரு, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி இந்தாங்க அப்படின்ட்டு வச்சாச்சு. அப்புறம் நிறையா டைம் வந்து உங்களோட பார்லருக்கு வரணும், என் பாப்பாவுக்கு 6 வயசு ஆகுது, ஹேர் கட் கூப்பிட்டு வரணும், நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் நான் ரொம்ப வருஷம் அவருக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கல, அவங்க பாப்பாவையும் கூப்பிட்டு வரத்துக்கு நான் அலோவ் பண்ணல. பரவாயில்ல, நான் பார்லர் வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் பொண்ணை வச்சு தான் என்னையை பார்க்குறதுக்கு வேண்டி சான்ஸ் தேடுறாரு அப்படின்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். இவனே சந்தேக பேருளி
அவரை வச்சு என்னை சேர்த்து விட்ருவான் அப்படின்ட்டு நான் வர வேணான்ட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படி இப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிடுவேன். அவர் வர சண்டே வரேன் அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன், நான் ஃபோன் நம்பரும் கொடுத்தது கிடையாது. இவங்க 5 பேர்த்த வந்து எக்ஸே ஓகே, 5 பேர்த்தில் ஒருத்தன் மட்டும்தான் ரொம்ப அசிங்கமாக வந்து பேசிகிட்டு இருந்தான் போல் இருக்கு இன்பாக்ஸில். அதனால் அவனை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு 4 பேர்த்த வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சாச்சு. அப்போ 17 ப்ளஸ் ஒரு 4 பேர் 21 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களே. அதுக்கப்புறம் அவனே சொல்லிட்டான், சரி நீ வந்து ஆட் பண்ணிக்கோ. அவனும் நிறைய பேர்த்த அது எல்லாத்துக்குமே ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் நிறையா லைக்ஸ் வரணும், நிறையா கமெண்ட்ஸ் வரணும், அப்படி ஒரு க்ரேஸ் இருக்கும் தானே ஃபேஸ்புக் புதுசாக யூஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு, அவனுக்கும் இருந்துச்சு. அப்புறம் அவன் போஸ்ட் போட அதுக்கு லைக் வர, நான் போஸ்ட் போட அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ்மேட்ஸ் யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிளாஸ்மேட்ஸ் யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க, சொந்தக்காரங்களும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க, வியூ மட்டும் பண்ணுவாங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வெளியே இந்த பிரகாஷ் கைதவேலு, இந்த சேகர், இந்த மாதிரி இவங்க தான் வந்து நைஸ் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எந்த ஃபோட்டோவும் தனியாக நான் அப்லோட் பண்ணக்கூடாது. பிருத்வி வந்து ஒட்டி நிற்கணும், ஒட்டி நின்னா தான் ஃபோட்டோ எடுக்க, அவனே தான் ஃபோட்டோ எடுப்பான், அதை அவன் சூஸ் பண்ணி கொடுப்பான். இதை தான் நீ செல்ஃபியாக வந்து நீ அப்லோட் பண்ணும், இவனை மட்டும் தனியாக போட்டுடணுமாம்மா. இவன் வந்து சிங்கம் மீசை வச்சுருந்தான், அப்போ வந்த புதுசுங்கிறனால சிங்கம் மூவி வந்திருக்கனால அந்த மாதிரி மீசை வச்சுருக்கான். இவனோடது மட்டும் நான் வந்து எங்கள் சிங்கம் வேலை கிளம்பிருச்சு, எங்கள் சிங்கம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு புகழ்ந்து என் ஹஸ்பண்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் இவனுக்கு தனியாக ஃபோட்டோ போடணுமாம்மா. ஆனால் என்னோடய ஃபோட்டோ வந்து தனியாக இருக்கக்கூடாதாம்மா என்னோடய ப்ரொஃபைலில். அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். சரி அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு அவங்களே பிருத்திவி ஓட்டி நின்று எடுத்துகிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் வந்து அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணால, அவன் வந்து எல்கேஜி யூகேஜி ஏர்ஃபோர்ஸில் படித்தான். இருங்க திருப்பி நம்ம இந்த கதைக்கே வருவோம். எல்கேஜி யூகேஜி வந்து ஏர்ஃபோர்ஸில் படித்தான். நான் வந்து கேவியில் படிக்க வைக்கிற மாதிரி தான், சூலூர் கேவியில் படிக்க வைக்கிற மாதிரி தான் ஐடியா. எல்கேஜி யூகேஜி முடித்ததுக்கப்புறம் போய் கேவியில் அட்மிஷன் போடும்போது இவன் வந்து 1 வயசு கம்மியாக இருக்கான். அப்போ இவனை திருப்பி யூகேஜி வந்து தமிழ் படிக்க வைக்கிறதுக்கு வேண்டியும் அப்புறம் ஆர்விஎஸில் போட்டேன் யூகேஜி, அங்கே தமிழ் படிக்கணும்ல அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சி போய் ஸ்கூல் பிடிச்சி போய் நான் ஆர்விஎஸ்லேயே அப்படியே விட்டுட்டேன். ஏர்ஃபோர்ஸ் வேண்டாம், என்னை மாதிரியே தமிழ் வந்து அவனுக்கு படிக்க வராது, அவன் கஷ்டப்படுவான் என்னை மாதிரி அப்படின்ட்டு பேசாமல் ஆர்விஎஸ்ஸே நல்லா இருக்குது, டீச்சர்ஸ் ஆயாமா எல்லோரும் பார்த்துக்குறாங்க அப்படின்னு நான் இங்கேயே மாற்றி விட்டேன் வரவங்களே. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வாங்க மாற்றி விட்டேன். என்ன ஆச்சுன்னா மாற்றி விட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்தோடனே அப்போ தான் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லியில் தானே கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கோம். வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு முடிக்கிற வாரம் வரும்போது எழுதி விட்றாங்க டைரியில், இது ஐ கார்டுக்கு வேண்டி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு பிளட் குரூப் எழுதணும் ஐ கார்டில். எனக்கு தெரியும் இவனுக்கு வந்து A1 பாசிட்டிவ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இவனுக்கு அந்த டெலிவரி இதில் எழுதியிருப்பாங்களே குழந்தையோட பிளட் குரூப் அப்போவே செக் பண்ணி எழுதுவாங்க, என்னோடது எழுதுவாங்க, எனக்கு தெரியும். என்னோடது AB பாசிட்டிவ், அவனது A1 பாசிட்டிவ்ங்கிறது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ வரும், ஆனால் A1 அப்படி தான் வரும். அப்போ எழுதி விட்டுருக்காங்களா. அப்போ எக்ஸு தான் என்னையே தான் கூப்பிட்டு போக மாட்டானே, ரொம்ப இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டான்ல. அப்போ இவனே போயிட்டு பையனுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வந்து அங்கே கொண்டு போய் ஸ்கூலில் எழுத வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரான். ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றது எப்படி தெரியுமா, ப்ரெக்னென்சிக்கு அழுவாங்க தெரியுமா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அழுவாங்களே வரவங்களே, அந்த மாதிரி அழுதுட்டு வரான். வீட்டுக்குள்ளே வரும்போது அழுதுட்டு இப்படி ரிப்போர்ட்டை கையில் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு பயம், என்னடா பிளட் டெஸ்ட்டில் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களே, இடக்கு முடக்கா சொல்லிட்டாங்களா அப்படின்னு பயம். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு மாமன் தான் கூடணும், என்ன மாமா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். இது A1 பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன், நெகட்டிவோ பாசிட்டிவோ அது மட்டும் ஞாபகம் இல்லை, A1 தான். அப்புறம் என்னோட பிளட்டும் அதே தான், அவனுக்கும் அதே தான் அப்படின்னு அழுகிறான். அப்போ என்னன்னா அவன் வந்து இதை DNA டெஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டான் போல் இருக்கு. அது வரைக்கும் பிருத்வி மேலே அவ்வளோலாம் அட்டாச்சாக இருக்க மாட்டான் வரவங்களே. ஒரு பைசா வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் அட்மிஷனுக்கோ ஆர்விஎஸ்க்கோ ஸ்கூலுக்கு எதுக்குமே கொடுத்தது கிடையாது. அவன் செலவு பண்ணது பிருத்விக்கு என்ன தெரியுமா, லேஸு குறுக்குறை வாங்கி கொடுக்க. ஏன்னா அது கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு. நான் வந்து பபுள்கம் வாங்கி கொடுக்க மாட்டேன், பபுள்கம் வாங்கி கொடுத்தா கைக்குள்ளே போட்டுக்கலாம் அதுக்கு வேண்டி. அப்புறம் 1 தடவையோ 2 தடவையோ ஹெலிகாப்டர் 2 தடவை வாங்கி கொடுத்துருக்கான். 1000 rupees ஹெலிகாப்டர் அந்த மாதிரி நாப்தோலில்.
அது என்ன ஆகும், நான் சொல்லுவேன் 1000 கொடுத்து வாங்க வேண்டாம், 1000 இருந்தால் இவனுக்கு ஃபீஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான். நானே விளையாட்டு ஜாமானை வாங்கி கொடுப்பேன், ஆனால் இவ்வளோ 1000க்கெல்லாம் வாங்க மாட்டேன், 250 300 அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஆனால் நல்லதாக வாங்கி கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு 300க்கு மேலெலாம் நான் பிருத்விக்கு விளையாட்டு ஜாமானெல்லாம் வாங்கலை. காரு, ரேஸ் காரு அந்த மாதிரி 3000 5000 அப்படி கொஞ்சம் பெருசாகும்போது வாங்கி கொடுத்தேன். இவன் என்ன பண்ணிட்டான், ஹெலிகாப்டர் வாங்குவான் நாப்தோலில். அப்புறம் என்ன சொல்லுவான், நான்லாம் பவுடர் டப்பா வச்சு விளாண்டேன், அதனால நான் எனக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அப்பனும் மகனும் ஹாலில் ரிமோட் வச்சு விளாடுவானுங்க அந்த 1000 வாங்கினதை. அது 5 நிமிஷத்தில் ரெக்க பிஞ்சிரும், எங்கேயா செவுத்தில் பட்டு ரெக்க பிஞ்சிருமா, முடிஞ்சிரும், ஜோலி முடிஞ்சிரும். அப்போ தான் நான் சொல்லுவேன், 1000 இருந்தால் அந்த 1000 நான் எவ்வளோ செலவு பண்ணிக்குவேன்ல, கிராசரி வாங்கலாம், என்னென்னமோ பண்ணலாம், எதுக்கு இந்த மாதிரி காசு செலவு பண்ணுற குழந்தைக்கு வேண்டி அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிடுவான். நான் பவுடர் டப்பா வச்சு விளாண்டேன், அதனால் நான் என் காசு நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் ஆயிரும் அவனுக்கு. இந்த மாதிரி மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கான்னு இல்லையா, ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்கோ அந்த மாதிரி செலவு பண்ணதில்லை. அப்போ இந்த மாதிரி விளையாட்டு ஜாமானத்துக்கு ஒரு அப்பா வாங்கி கொடுத்தா என்ன, வாங்கி கொடுக்கலன்னா என்ன, அது தேவையே கிடையாது தானே. அது குழந்தைய ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தானே. என்னையை மீறி அவன் வாங்கி கொடுக்குறான்னா அவன் என்னை எப்படி மதிப்பான், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ராகுலே. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அந்த இது ஞாபகம் வந்துச்சு எனக்கு, அந்த பிளட் டெஸ்ட் பண்ணது எனக்கு இது வரைக்கும் மறக்க முடியாது. அவன் மூஞ்சியை அழுமூஞ்சியை வச்சுட்டு வந்தது, கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்ததெல்லாம் மறக்கவே முடியாது. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்போது கூட அவனுக்கு சந்தேகம் தான், நம்ம தான் இதுக்கு காரணமாக அப்படின்ட்டு நாய்க்கு. ஆனால் இதுக்கு இவ்வளோ சீன் போட்டுட்டு உட்காந்துருந்தான் அவர்களே. அப்புறம் இப்போ வாங்க இந்த இடத்துக்கு. அப்புறம் அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அது ஒரு காண்டி இவனுக்கு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு எனக்கும் அப்படியே, எனக்கு லேடியாக இருக்கிறனால என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துட்டு சீக்கிரம் ஏறுறாங்க. அவனுக்கு 100 பேர் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னா எனக்கு 200 300 பேர் அப்போவே வந்துட்டாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அப்புறம் நான் போஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். சிலது சுட்டு போட்டுட்ருப்பேன், ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளே போஸ்ட் போடலான்னு சொல்லி நான் எங்கேயாச்சும் சூஸ் பண்ணி வச்சு இமேஜஸ் கூகுள் சர்ச்சில் இருந்தால் எங்கேருந்து எடுத்து அப்புறம் போட்டுட்ருப்பேன். அப்புறம் அதனாலேயும் நிறையா எனக்கு ஃபேஸ்புக்கில் நிறையா ஃபாலோவர்ஸும் ஏறி அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு போஸ்ட் போட்டால் 100 லைக்ஸ் வந்துடும். ஒரு 4-5 கமெண்ட் வந்தாலும் உருப்படியாக இருக்கும், க்ளீனான நீட்டான கமெண்ட்ஸாக இருக்கும். ஒரு 100 லைக்ஸ் வந்துடும். இவனுக்கு 10 லைக் கூட தாண்டாது. அது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தானே ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில். ஜென்ஸுக்கு கம்மியாக தான் லைக் போடுவாங்க, நம்மளுக்கு 100 வரணும். உடனே பொறாமையில் பொங்கி அந்த சந்தேகத்தில் நீ பொம்பளைன்னா எல்லாரும் போட தான் செய்வாங்க, நானே ஒரு ஃபேக் ஐடி பொம்பளை மாதிரி வச்சேன்னா எல்லாரும் எனக்கு 1000 லைக் கூட போடுவாங்க. ஆனால் அவனுக்கு உள்ளே புகையுது, இவளுக்கு 100 லைக் வந்துருச்சு, நம்ம போஸ்ட் போட்டால் 10 லைக் தான் வருதுன்னு அது ஒரு காண்டாகுது அவனுக்கு. ஆனால் நான் இப்படி அவனை காண்ட் ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு குட் மார்னிங் போடுவேன், குட் ஆஃப்டர்நூன் போடுவேன், குட் நைட் போஸ்ட் போடுவேன், ஏதாச்சும் கோட்ஸ் போடுவேன், ஏதாச்சும் ஜோக்கு சும்மா ஃபன்னியாக ஜோக் அந்த மாதிரி போடுவேன். இல்லைனா குழந்தைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நான் குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க பேபிஸு கேர்ள் பேபிஸோட ஃபோட்டோ போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் இதுதான் ஸ்ரீயக்கா அப்படின்னு போடுவேன். என்னோட ஃபேஸ்புக்கில் போய் தோண்டி பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையா குழந்தைங்க ஃபோட்டோ தான் போட்டு ஸ்ரீன்னு அதில் ஸ்டாம்ப் கேப்ஷன் வேறு எழுதி போட்டுகிட்டே உட்காந்துருப்பேன். அப்போ அந்த குழந்தைங்க ஃபோட்டோங்கிறனாலே நிறையா வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபாரூக் மச்சி அந்த டைமில் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். திரு நிறையா பேர் அந்த டைமில் ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்களே. அப்புறம் இவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஃபாரூக் மச்சி இன்பாக்ஸில் பேசுவார், நிறையா ஜென்ஸ் பேசுவாங்க, நிறையா ஜென்ஸ் ஃபோன் நம்பர் கேட்பாங்க, நிறையா ஜென்ஸ் டார்லிங் செல்லம் அந்த மாதிரி பேசுவாங்க. நான் கேனத்தனமாக போய் ஃப்ரெண்டு செல்லம் கூப்பிடாதீங்க, டார்லிங் கூப்பிடாதீங்க, ஒழுங்காக ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுங்க, இல்லைனா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன். ஆனால் நான் பேசுகிறது கண்டினியூ தான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அவங்கள நான் நினைப்பேன் நம்ம திருத்திடலாம் இவங்கள அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் பாட்டுக்கு போய் அவங்களுக்கு இப்படி அனுப்பாதீங்க அப்படி அனுப்பாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய எக்ஸு அங்கே வேலைக்கு போகிறேன்ட்டு மத்தியானத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலைக்கு போனால் கூட ஏதோ மரத்துக்கடியில் உட்காந்து இதுதான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் போல் இருக்கு. யார் இன்பாக்ஸில் என்ன பண்ணுறாங்க, அவன் வீட்டுக்கு பான் பராக நல்லா போட்டு எவனோ இது கேட்டானமா, நம்பர் கேட்டானமா, யாரோ உன்னை ஸ்வீட்டு சொன்னானமா, நீ அதுக்கு பதில் கொடுத்துருக்கான்ருக்க, உடனே பிளாக் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பொண்டாட்டி நம்பரை வாங்கி கொடு, நான் போய் அவன் பொண்டாட்டியை ஸ்வீட்டு சொல்கிறேன், டார்லிங் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ வரைக்கும் புரியல இவனுக்கு எப்படி எல்லாம் தெரியுது அப்படின்ட்டு. எனக்கு அது மண்டேலேயே ஏறல வரவங்களே.
இவ்வளோ கிளவராக இருக்க ஸ்ரீ அக்கா எனக்கு சுத்தமாக மண்டையில் ஏறல. எனக்கு எப்படிடா இவனுக்கு தெரியுதுன்னு நான் அந்த ஆராய்ச்சி பண்ணல. ஆனால் அவன் இப்படி திட்டுறான்ல, தொல்லை கடிச்சு பான் பராக அப்படி போட்டு இது பண்ணிட்டு இருப்பானா, ஐயோ அந்த நாத்தத்தோட வந்து இப்படி திட்டிட்டு உட்காந்துருப்பான். அப்புறம் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இதாயிரும், என்னடா என்ன எனக்கு அப்பவும் ஃபேஸ்புக்கை நிறுத்திடலாம், நம்ம லைஃப் இப்படி போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. ஏன்னா ஃபேஸ்புக் மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள் ஸ்டோரி பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்க ரோகளே, என் லைஃப் வந்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியானால நாசமாக போயிருக்கா, இல்லை ஆல்ரெடி இவனோட சந்தேக பிரச்சனை இருக்கிறனாலே நான் போயிருக்கா. என்னையை பொறுத்தளவுக்கு சந்தேகம் இருந்தனால தான் லைஃப் வந்து முடிஞ்சு. ஃபேஸ்புக் அதில் காரணம் கிடையாது. அப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்புறம் ஒரு இளங்கோ அண்ணன் சொன்னேன்ல, அவர் வந்து இவனுக்கு வந்து கோழி பண்ணை வச்சுருக்கும் போது ஆக்சிடெண்ட் ஆகி கை தலையிலலாம் அடிபட்டுச்சு. கேஎம்சிஹெச்சில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எங்கள் அத்தை எங்கள் வீட்டிலேருந்து தான் போயிட்டுருப்பாங்க, நானும் இவன் கூட போயிட்டுருப்பேன். கல்யாணத்துக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இளங்கோ அண்ணன் வேறு 2 அண்ணன் அவங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸு, என்னோடய எக்ஸோட கிளாஸ்மேட்ஸ், அவங்க தான் வந்து எனக்கு ஓட்டு வீட்டில் மெசேஜ் சொன்னாங்க. அப்போ கூட நான் பயந்துட்டு அவங்க காலெலாம் பிடிச்சி, என் தம்பி காலெலாம் பிடிச்சி, டேய் செத்துட்டானா என்ன ஆனா தெரியல, கரெக்டாக சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் அந்த அண்ணன்ட்ட அவன் செத்துட்டான் போல் இருக்கு, அவங்க ஒரு மாதிரி சீரியஸாக வந்து சொன்னாங்களா, ரொம்ப சேடாக. அதனால் நான் வந்து அப்படி நினச்சிட்டேன் இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இல்லை கையில் காலெல்லாம் ஃப்ராக்சரு, அப்புறம் மண்டையில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் பிளட் கிளாட் இருந்துச்சு, அது வந்து மெடிசனில் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மறதி ஆயிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மறதி தான், கொஞ்சம் மெமரி லாஸ் மாதிரி அப்பப்போ மறந்துடுவான். அப்புறம் அந்த இளங்கோ அண்ணாவோட ஐடி எனக்கு வந்து இதில் வருது, நோட்டிஃபிகேஷனில் வருது ஃபாலோ பண்ணுறதுக்குன்ட்டு. அப்போ நான் போய் அவரை ஃபாலோ பண்ணிட்டேன். சரி, இவர் வந்து என்னோடய எக்ஸை காப்பாற்றினவராச்சே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய டைம் அவங்கள நான் பொள்ளாச்சியில் பார்த்துருக்கேன். அதனால நான் பாட்டுக்கு அண்ணான்னு தானே கூப்பிட்றேன், நான் பாட்டுக்கு போய் அவரை அக்செப்ட் பண்ணிட்டேன். அவரோட அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சா இல்லை நான் போய் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த அண்ணன் இருக்கார், இளங்கோ பொள்ளாச்சின்னு இருக்கும் என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில். நல்ல மனுஷன், என்னை பொறுத்தளவுக்கு நல்ல மனுஷன். அப்போ நான் பாட்டுக்கு ஆட் பண்ணிட்டேன்னா டெய்லி அவன் கவுண்ட்டும் பார்த்துட்ருக்கான். அவன் என் ப்ரொஃபைலே கையில் இருக்கே, அதனால இப்போ 500 பீப்புள் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஆட் பண்ணால் அவனுக்கு தெரியுமில்ல, இப்படி இளங்கோ ஆடட் அந்த மாதிரி ஏதோ நோட்டிஃபிகேஷனில் வரும்ல. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு பான் பராக போட்டு, இளங்கோ இதுக்கு சேர்த்த வெளியிடு, அவன் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அவர் தான் முக்கியம் அப்படின்ட்டு, நீ வேணால் கிளம்புவானே. அவன் என்ன சொன்னான்னா, நீ என்னையை பிளாக் பண்ணு, இல்லைன்னா அவனை பிளாக் பண்ணிட்டு. நான் வந்து பரவாயில்ல, அவர் இருந்துட்டு போகிறாரு, நீ பிளாக்ல இரு, நீ வந்து எப்படி இருந்தாலும் டார்ச்சர் தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் பிளாக் பண்ணி விட்டேன் அதில். அப்புறம் இவன் வந்து அதை இன்னும் கத்துறான், என்னையே பிளாக் பண்ணுறான், அவன் முக்கியமா அப்படின்னு கத்துறான். பரவாயில்ல, நீ கத்திட்டே போ, நான் அப்படி தான், எனக்கு மனசில் வரவங்கள தான் நான் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வைப்பேன். அவர் என் கையை ஒன்றும் பிடிச்சி இழுக்கல, நான் அண்ணன் சொல்லி தான் கூப்பிட்றேன். நான் போய் சேட் பண்ணனா, நான் சேட் பண்ணல, அவரும் சேட் பண்ணல, அவர் அக்செப்ட் பண்ணார், அதோட சரி. அவரும் நல்ல மனுஷன், அவரும் ஒரு ஹாய் போடல, எதுவும் பண்ணல. இப்போவுமே என்னைக்காச்சும் வந்து என்னோடய போஸ்ட்டுக்கு வந்து என்னைக்காச்சும் வந்து நைஸ் குட் அந்த ரொம்ப ரேராக வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ வந்து தான் கமெண்ட் போடுவார் அந்த அண்ணன். நானும் எப்போவாச்சும் எனக்கு பண்ணாருன்னா அவருக்கு போய் பண்ணிட்டு வருவேன், அவ்வளோதான். டீசெண்டான ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் இவன் வந்து இப்படி கடுப்பாயிட்டு இருக்கான், என்னையை பிளாக் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவனுக்கு நல்லா இன்னும் ஏறுது, தாண்டவ ஆடுது அந்த சந்தேகம். அப்புறம் என்னை மீறி எல்லாம் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கா, இவ ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்டா, முதல்லலாம் அமைதியாக இருப்பா, இப்போல்லாம் வாய் பேச. இப்போ ஃபேஸ்புக் வந்தோடனே எனக்கு என்னென்னா ஃபேஸ்புக்னால இல்லை, எனக்கு வந்து அந்த வருஷம் ஆக ஆக இவன் வந்து கால் உடஞ்சாலும் நம்மளை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறான், மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், எங்கள் அம்மா தான் வந்து சமைக்கிறாங்க, இவன் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த வகையிலையும் வந்து எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இல்லை அப்படிங்கிறத வந்து அவன் எனக்கு புரிய வச்சுட்டான். அவன் சந்தேகப்பட்டு இவன் நம்மளுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சுட்டான் அவர்களே. அப்புறம் இப்படி ஒரு மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருந்தானா. அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் 35 ஆயிடுச்சு ஏஜ், சரியா? இப்போ 35 ஏஜுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து தலை சுற்றிட்டே இருக்குது, ரொம்ப தலை சுற்றுது, டயர்டாகவே இருக்குது. பிருத்திவிக்கு வந்து 10 வயசு ஆயிடுது,
பிருத்திவிக்கு 10 வயசு ஆனோடனே இவனுக்கு சீர் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால சொந்தக்காரங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 100 பேர்த்த கூப்பிட்டு மொட்டை மாடியில் ஜாம்னு பஃபே பெஸ்ட்டாக செலவு பண்ணி 35,000 ரூபா. நான் வந்து அந்த 4 வருஷத்தில் சேர்த்துருப்பேன்ல, அவன் 6th படிக்கும்போது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். சாரி 6 இயர்ஸ் இருக்கும்போது வந்து அவனுக்கு ஏஜ். அப்போ 10 இயர்ஸ் வரும்போது கொஞ்சம் கடன் அடைச்சிட்டேன்ல, நான் 6 வருஷத்துலேயே அடைச்சிட்டேன். அப்போ 4 வருஷம் ஆயிருக்குன்னா ஒரு 80% அடைச்சிருப்பேன்ல. அந்த குஷியில் சரி அது எப்போ வேணாலும் அடைச்சிக்கலாம், டைம் இருக்குல்ல, பிருத்திவிக்கு நல்லா கிராண்டாக சீர் பண்ண போகிறது இல்லைல்ல அப்படின்ட்டு நல்லா மொட்டை மாடியில் வச்சு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. பஃபே கூப்பிட்டு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, சந்தோஷமாக நல்லா கல்யாணம் நம்ம சீர் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி நல்லா ஃபோட்டோகிராஃபர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணவரவங்களே. இப்போ 35 வயசாயிடுச்சு. 35 வயசாகி எனக்கு இப்படி தலை சுற்றிட்டுருக்கு. அப்போ நான் வந்து ராகவேந்திராவில் தான் போய் முதல் தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு போய் ராகவேந்திராவில் காமிக்கிறோமா இல்லை ஆர்விஎஸில் போய் காமிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆர்விஎஸில் போய் காமிக்கிறோம். இவன் சிகரெட் அடிக்கிறது, இவன் பான் பராக் போடுறது, பான் பராக் தெரியும், தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது வந்து இவனுக்கு சுகர் வந்துச்சுல்ல, இவனுக்கு எனக்கு 32ங்கும் போது இவனுக்கு சுகர் வந்துருச்சு, இவனுக்கு 34ங்கும் போது வந்துருச்சுல. அப்போது நான் வந்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்விஎஸ் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே கூப்பிட்டு போகும்போது தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பக்கம் கல்யாணம் ஆகி இவன் தம் அடிக்கிறான், இவன் தண்ணி அடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. பார்க்க மட்டும் தான் போடுறான், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் இசிஜியில் வந்து ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தம் அடிக்காதீங்க அந்த மாதிரி அந்த டாக்டர் சொல்லும்போது, தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்க அப்படி சொல்லும்போது, இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லும்போது தான் நான் கேட்குறேன், டாக்டர்கிட்ட நான் நம்பவே இல்லையே, இவன் தண்ணி அடிக்கிறான் இவன் தம் அடிக்கிறான் நான் நம்பவே இல்லைன்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எப்படி இருக்கும், இவன்கிட்ட கல்யாணத்துக்கு வந்து நான் இதை மட்டும் தான் கேட்டிருந்தேன், நீ வந்து கெட்ட பழக்கம் மட்டும் வைக்காத அப்படின்ட்டு. ஆனால் அதில் தெரியும் போது தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி டோட்டலாக உடஞ்சிருச்சு. என்னடா இவன் என்ன பண்ணியிருக்கான், என் லைஃப்பில் இவன் என்ன பண்ணியிருக்கான், தாலி கட்டியிருக்கான், குழந்தை கொடுத்துருக்கான், வேறு என்ன கிழிச்சிருக்கான், ஒரு நகை நட்டு வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் இருக்கிற நகை ஃபுல்லாக ஒன்று இடம் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்காச்சு, மிச்சத்தை வந்து அங்கே ஓட்டு வீட்டில் வெள்ளி கிண்ணம் கம்மல் ஒரு 10 செட்டு வாங்கியிருப்பேன். ½ பவுன் அவங்களே அரை கிராம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் ½ பவுனு சரியா, ½ பவுன் வாங்கினேன். ஸ்டோன் இது எல்லாம் பிளெயின்னு நிறைய வாங்கி வச்சுருப்பேன், 10 ஜோடி எல்லாம் அங்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. வாடகை கொடுக்கறதுக்கோ அடுத்தடுத்து ஏதோ ஒரு செலவுக்கு கொஞ்சம் சேல் பண்ணி 2-3 மாதம் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பார்லர் டல் ஆகிடுச்சு இல்லை, நான் பிருத்திவியை தனி கொடுத்தனும் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அப்போ பார்லர் டல் ஆகிடுச்சு, டெய்லரிங் பண்ண முடியாது இவனை வச்சுட்டு. கொஞ்சம் பண்ணுவேன், ரொம்ப வருமானம் வராதுல்ல, அப்போ நான் பத்தலைன்னா அப்புறம் இதை விற்று தான் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து 35 வயசில் சுகர் வந்துருச்சு. எனக்கு மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க, தைராய்டு இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அதனால நடுவில் வந்து ராகவேந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சரி மாற்றி பார்க்கலாம், அங்கே வந்து ஒரு டயபெட்டிக் டாக்டர் ஏதோ வருவாரம்மா, மத்தியானத்தில் ஏதோ ஒரு கிழமை மட்டும் வருவாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ராகவேந்திரா அந்த டாக்டர் வந்து இப்படி டயபெட்டிக் இதுக்கு வராங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, நீங்கள் வேணால் வந்து காமிங்க, ஏன் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, ஏன்னா அந்த தலை சுத்தல் வந்து நிற்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்புறம் அந்த தலை சுத்தலுக்கு வேண்டி தான் வந்து காமிக்கிறதுக்கு வேண்டி வந்தோம், அங்கே போனோம். அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் போல் இருக்கு, நாங்கள் 1 மணி நேரம் முன்னாடி போயிட்டோம். அப்புறம் அந்த ஃபேஸ்புக்குமே நான் வந்து பட்டன் மொபைலில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களே 2 வருஷமாக நான் பட்டன் மொபைலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டேப் எங்கள் அம்மாட்ட இவன் பட்டர் பண்ணி ஸ்கூலுக்கு வேண்டி ஏதோ கூகுள் சர்ச்சில் ஏதோ பண்ணுவானாமா அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கினான். ஆனால் அது ஒன்றுமே அவன் பண்ணல. அதுக்கப்புறம் டேப் வந்து நானும் பிருத்திவியும் தான் விளாட்றதுக்கு அந்த மாதிரிலாம், அப்புறம் ஃபேஸ்புக் அதில் டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் வரைக்குமே, அந்த 2 வருஷமோ 3 வருஷம் 35 வரைக்குமே அந்த பட்டன் மொபைல் தான், மெரூன் கலரில் இருக்கும் அந்த மொபைல், சாம்சங்து, அதுதான் வச்சிட்ருக்கேன். அதில் ஃபேஸ்புக் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம்ல, தெரியும்ல பட்டன் மொபைல்லையும், அதில் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் போடுறாரு என்னோட இதில், நீங்கள் வந்து சங்கரோட அக்காவா அப்படின்னு கமெண்ட் போடுறாரு. அவர் யாருன்னா, அவர் பேர் நான் மென்ஷன் பண்ணல, ஆனால் கண்ணன் அந்த மாதிரி வரும் பேர், சரியா, ஃபுல் பேர் சொல்ல. அவர் ஒரு கவுண்டர் சேர்ந்தவர், மில் வச்சுருக்காரு, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். அவர் வந்து சங்கரோட அக்காவா அப்படின்னு கேட்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, ஆமாம்
அவரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சங்கரோட அக்காவா அப்படின்னு கேட்கும்போது என் தம்பி பேர் சங்கர். ஆமாம் அப்படின்னு எழுத கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. நான் வந்து உங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் வந்து சிட் ஃபண்ட்ஸ் நடத்துவேன் என் தம்பி, அதனால சிட் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கேலண்டர், உங்கள் வீட்டில் கேலண்டர் இருக்கா? ஆமாம். அந்த பண்ணாரி அம்மன் ஏதோ கேலண்டர் இருக்கா? அது என்னோட கேலண்டர் தான், எங்கள் மில்லோட கேலண்டர் தான். அந்த மாதிரி ஏதோ அவர் சொல்கிறாரு. அப்புறம் அப்படியா சார் அப்படின்னு சொல்லி சார் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இங்கே டேப் அப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பட்டன் மொபைல் வெளியே எடுத்துகிட்டு போவேன், டேப் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். அப்புறம் டேப்பில் வந்தும் குட் மார்னிங் போடுவார், நான் குட் மார்னிங் போடுவேன். அப்படியே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்வர்சேஷன் போகுது. அவர் மேரிடு, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு அப்போவே காலேஜ் படிச்சுட்டு இருந்துச்சு, பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்காப்புல. அப்போ கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. நான் வந்து சார் நான் ப்ளீச் முடிக்கிறேன், ப்ளீச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டாக இல்லாதனால என்னை வந்து முகூர்த்தத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாப்புல. ஆனால் சந்தேகத்தினால தானே கூப்பிட்டு போயிட்டு அங்கே குத்த வச்சு உட்காந்துட்டு 1 மணி நேரம் நான் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு வராருல, அது வந்து ஜெயில் கைதியை கூப்பிட்டு வர மாதிரி எனக்கு தோணும். ஒரு ஃப்ரீயாக இருக்காது. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரே ஒரு பொண்ணு தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தா. அவளையும் லெஸ்பியன் சொல்லி துரத்தி விட்டாச்சு. எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. வர கிளைண்ட்ஸ்ட்டு அரட்டை அடிக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது, பையனை பார்க்குறது, பையனுக்கு டியூஷன் எடுக்கிறது. 4th வரைக்கும் நான் எடுத்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். அப்போ இப்படி தான் எனக்கு என்னோடய உலகமே இவ்வளோ தான். ஆனால் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோன்னா சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். அம்மா வீட்டில் வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி இருக்கா, நம்ம போய் இவங்க ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிடுவோமா, நாத்தனார் அந்த ஜம்பை ஏதாச்சும் காமிச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமா அப்படின்ட்டு நான் போகவே மாட்டேன். கல்யாணம் ஆகிடுச்சா, மருமகளாச்சு, அவங்களாச்சு அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தீபாவளிக்கு வா, பொங்கலுக்கு வா அப்படின்னாங்கன்னா அதுக்கு தான் போவேன். மற்றபடி பிருத்வி கூப்பிட்டு போயிடுவாங்க, நான் போகவே மாட்டேன் வரவங்கள. அப்போ என்னாச்சு, இவர் டேபில் பேச, அப்புறம் நான் வீட்டில் தானே இருக்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி போயிட்டு வந்தது தானே, அப்புறம் வீட்டில் பார்லர் வீட்டோட தானே இருக்குது. அப்போ மெசேஜ் போயிட்டே இருக்குது. இந்த ஆள் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறான், எக்ஸு, எனக்கு தெரியாது. போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாள் சாயந்தரம் நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து போஸ்ட்டு குட் ஈவினிங் போஸ்ட் போடுறது, குட் மார்னிங் போடுறது, அதில் இவர் வந்து கமெண்ட் பண்ணுறது, இவரோட போஸ்ட்டுக்கு நான் போய் கமெண்ட் பண்ணுறது. அப்புறம் அவர் சொல்லுவார், அப்போ வந்து இது ஜேஜே அம்மா ஆச்சி, அவர் வந்து ஏடிஎம்கே சேர்ந்தவர். என்னை வந்து நீங்கள் ஜேஜே அம்மா மாதிரியே இருக்கீங்க, இன்னும் குண்டாக இருந்தேன்ல 90 கிலோ, நீங்கள் ஜேஜே அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி அட்மையர் பண்ணி எழுதுவார் உள்ள மெசேஜில். அப்படியா சார், ஆனால் எனக்கு ஜேஜே அம்மா பிடிக்கும், நானும் பக்கா ஏடிஎம்கே தான், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நாங்கள் நிறையா எங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அவரும் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இப்போ மில் இருக்குது, நான் அதை டெவலப் பண்ணோம். அப்போ வந்து கரண்ட் நிறையா போயிட்டே இருக்கும். அப்போ மில்லுக்கு இடைஞ்சல் ஆகிட்டு இருக்கும்ல, கரண்ட்டு ரொம்ப கட் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ எங்களுக்கு வந்து நிறையா லாஸ் ஆகுது, மில்லுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகுது, இப்படி கரண்ட்டு பவர் கட்டு, ஆள்லாம் நிறையா பேர் நிறுத்திட்டோம். அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் அந்த டிக்ளைனில் இருக்குது அவங்களோட மில்லு. அவர் நல்ல வசதி, ஆனால் கொஞ்சம் அடிபட்டு இருக்கனால அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கனால கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருப்பார் போல் இருக்கு. அப்போ அவர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார், நான் வந்து பார்லரை இனி தான் டெவலப் பண்ணும். அவர் வந்து நீங்கள் கடை போடுங்க, நல்லா டேலண்டடாக இருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கும் நான் போயிருக்கேன். அன்னோயிங்லி இங்கே இருக்கிற கவுண்டர் கிளைண்ட் வந்து அந்த ஏதோ ஒரு பஸ் ஓடுமே, காங்கேயமல்லத்தில் ஒரு பஸ்ஸு ஓடும், காடேஸ்வரி, அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி பியூட்டிஷியன் நான். அதனால அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனு, அவங்களோட சீர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்னையை தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்போ இவர் வந்து ஒரு சீர் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னையை பார்த்துருக்காரு. ஆனால் என்கிட்ட வந்து இன்பாக்ஸ்லேயோ இதுலேயோ வந்து நான் ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்தேன் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லிக்கல. ஆனால் நான் ஃபங்க்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வரேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா அப்படின்னு மட்டும் அவர் கேட்டுக்கிட்டார். மற்றபடி அவரும் அந்த ஃபங்க்ஷனில் வந்தார் வச்சாருன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் எக்ஸ் கூட வந்துட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டை தாண்டி தான் போயிருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் எங்கள் வீட்டை தாண்டி தான் போயிருக்கீங்க, எங்கள் வீட்டை தாண்டி தான் வந்திருக்கீங்க, அது எங்களோட ரிலேட்டிவ் தான், நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போது நான் சொன்னேன், சார் சொல்லியிருக்கலாம்ல, நானும் என் எக்ஸும் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம், மீட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் யதார்த்தமாக தான் சொன்னேன்.
இப்போ ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸையும் நம்ம மீட் பண்ணுவோம் தானே, நான் ஹஸ்பண்ட் கூட தானே போய் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி சொன்னேன், மீட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் இல்லை, அது உங்கள் எக்ஸ் வந்து ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாரு, அந்த உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாரு, உங்களை மாதிரி அவர் வந்து ஜோவியலாக இருக்க மாட்டார்ல அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஒரு என்னோட ஏஜ்டாக இருக்காரா, அவரும் அந்த மாதிரி சொல்கிறாரு, அவராக கெஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, இவர் இப்படி சந்தேகப்படுவாருங்கிற மாதிரி அவர் இது பண்ணிட்டு வேண்டாம் அப்படிலாம் மீட்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் நாய் வளர்த்துறாரு. நாய்க்கு வந்து இங்கே தான் ஜிஹெச் பக்கத்தில் தான் வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்குவார் போல் இருக்கு, அந்த பெடிகிரி அந்த மாதிரி வாங்குவார். அப்புறம் எதுக்கோ கூப்பிட்டு வருவார் இங்கே ட்ரிம் பண்ணுறதுக்காக, என்னமோ தெரியல. ஆனால் என்கிட்ட வந்து மெசேஜில் அவர் வந்து ஜாலியாக இருக்க மாதிரி, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், வேலை பார்த்தாலும் நான் வந்து ஜாலியாக அங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை காண்டேற்றிட்டு இருப்பார். நம்ம எங்கேயும் போக முடியாதா, நைட்டு 9:30 மணிக்கு மேலே தான் நம்ம சினிமாக்கே போக முடியும், அதுவும் வந்து கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் போக முடியும். அப்புறம் இவனும் ஆர்டர் வந்து நைட்டே போய்க்கலாம், அப்போ தான் கம்மி கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, எவனும் பொண்டாட்டியை பாத்திர மாட்டான், சைட் அடிக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதனால எனக்கு வந்து காண்டாயிட்டு இருக்கும். இவர் டெய்லி அங்கே போனேன் இங்கே போனேன், வடை சாப்பிட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், இந்த பேக்கரிக்கு போனேன், அப்படி என்கிட்ட மெசேஜில் சொல்லிகிட்டே இருப்பாரா. ஃப்ரெண்டு இங்கே போனேன், இல்லை மேடம் சொல்லுவார், நான் சார்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு வந்து ஒரு நாள் என்னாச்சு, நானும் எக்ஸு பிருத்திவி வந்து 9:30 மணிக்கு மகாராஜா தியேட்டர் கிளம்புறோம். மகாராஜா தேட்டர் கிளம்பும் போது எனக்கு வந்து இவர் மட்டும்தான் போவாரா, நான் பொம்பளையாக இருக்கனால எங்கேயுமே சுத்த மாட்டேனா, இது நான் வெளியே போகிறேன்ல ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போஸ்ட் போட்டேன். போஸ்ட் வந்து எப்படின்னா 9:30க்கு நான் வந்து சினிமாவுக்கு கிளம்புறேன், மகாராஜா தேட்டர் சினிமா அந்த மாதிரி ஏதோ போட்டேன் போஸ்ட்டு போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, 9:30 மணிக்கு போட்டேன், 10 மணிக்கு தான் ஷோ. ஆனால் நாங்கள் ஒரு 9:40 அந்த 9:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயெல்லாம் டிக்கெட் எடுக்கணும்லன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போய் இறங்குறோம். இவர் வந்து முதல்ல நான் போஸ்ட் போட்டனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் இருக்கிற இடம் 5 கிலோமீட்டர் தள்ளி தானே, அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட நல்லா லக்ஸுரியஸ் காரு அதில் வந்து அங்கே தியேட்டருக்கு வந்துட்டார். நான், என்னோட எக்ஸு, என் பையன், எங்கள் அப்பா வந்திருக்காரு, என் கூட எங்கள் அப்பா வந்திருக்காரு. சரியா, நாங்கள் 4 பேர் போயிருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என் தம்பியும் வந்திருக்கான், அது கரெக்டாக தெரில, ஆனால் என் தம்பியும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபேமிலியோடு போயிருக்கோம். அப்போ என்னாச்சு, இறங்கினோன்னே எக்ஸ் வந்து இவரோட வண்டியை பார்த்துட்டாரு. இவர் நல்லா ஹைட்டாக ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார் போல் இருக்கு. ஃபோட்டோவில் நான் பார்த்துருக்கேன், ஃபேஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும்ல நல்லா ஹைட்டாக இருப்பாங்கன்ட்டு. அப்போ நிற்கிற ஃபோட்டோலாம் போட்டிருக்காரு. அப்போ காரில் பக்கத்தில் நிற்கிற மாதிரிலாம் அதில் செல்ஃபி போட்டிருக்கனால போஸ்ட் போட்டிருக்கனால நல்லா காரோட நல்லா ஹைட்டாக தெரியுறால. என் தம்பி நல்லா ஹைட்டு தானே. அப்போ இவர் வந்து என்னோட எக்ஸ் வந்து இந்த ஆளை பார்த்துட்றாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னையை மட்டும் பார்த்துட்டாரு. சரியா, என்னைய கார் பார்க்கிங்கில் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ளே பாதி தூரம் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் போகிற மாதிரி இவர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கார். நான் வந்து பிளாக் துப்பட்டா, மெரூன் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. சரியா, பேண்ட்டு பிளாக்கு, பட்டியாலா பிளாக்கு, ரெட் கலர் இது டாப்ஸு, துப்பட்டா வந்து பிளாக்கு, இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். அப்போ துப்பட்டா தான் இப்படி போட்டு போயிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது இவர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாதி தூரம் வந்து பார்த்தது, காரில் இறங்கினது எதுவுமே தெரியாது. நான் பிருத்திவிட்ட ஜாலியாக பேசிட்டு நான் பாட்டுக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே போனேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் சண்டே, அவர் வந்து ஒரு 9:30-10 மணிக்கு குட் மார்னிங் போட்டுட்டு, மேடம் நீங்கள் என்ன டிஎம்கேவா அப்படின்னு என்கிட்ட சேட்டில் கேட்க, நான் வந்து குட் மார்னிங் சார், ஹாப்பி சண்டே, எதுக்கு நீங்கள் டிஎம்கேன்னு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, உங்கள்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன்ல ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு டிஎம்கே சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நேரம் சேட்டிங் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நேற்று மகாராஜா தேட்டர் போனீங்களா, நான் வந்து உங்களை அங்கே பார்த்தேன், மகாராஜா தேட்டரில் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்களும் படம், நான் வந்து பேக்கு மாதிரி நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க வந்தீங்களா சார், அப்போ நீங்கள் வந்திருக்கலாமே, நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்களா, நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தோம், எங்கள் அப்பாவை தெரியும், தம்பியை தெரியும், என்னையை தெரியும், என் எக்ஸோட ப்ரொஃபைலையும் இவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், 2 பேரும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க, அப்போ நீங்கள் வந்து பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இல்லை, அது வந்து அங்கே வந்து பேசினா தப்பாயிரும், அது எதுக்கு அப்படி பேசணும் அப்படின்ட்டு நான் உங்களை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ
கரெக்டாக சொல்லி முடிச்சோன்னே வராங்களே, இது சொல்லி முடிச்சோன்னே நான் வந்து இந்த பெட்ரூமில் தான், பெட்டு வேறு டைரெக்ஷனில் இருக்கும், இப்படி இருக்கும் இந்த டைரெக்ஷனில். நான் வந்து பெட்டில் சண்டேங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் டைமுக்கு நடக்கும், பிருத்திவி கொடுக்கணும்ல, எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் தான் அந்த சின்ன பிரேக், அடுத்த சமையல் ஆரம்பிக்கணும், கிளைண்ட்ஸும் வருவாங்க. அப்போ தான் நான் பேசிகிட்ருக்கேன். எக்ஸ் என்ன பண்ணால் திடுன்னு ஹால்லேருந்து ஓடி வந்து, நான் டேப் வச்சுட்டு உட்காண்ட்ருக்கேன், ஓடி வந்தான். ஓடி வந்து என் தாலியை பிடிச்சிட்டான். என் தாலியை பிடிச்சிட்டு, உனக்கெல்லாம் தாலியே தேவையில்லடி அப்படின்னு தாலியை கையில் எடுத்துட்டான். அவங்களே பிச்சு எடுத்துட்டான் தாலியை. நான் வந்து சரடில் போட்டுருப்பேன்ல தாலி, முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும் சரடில் போட்டுட்ருப்பேன். அப்புறம் இது செயின் தனியாக தான் போட்டுட்ருப்பேன். அப்புறம் பிச்சு எடுத்துட்டான். பிச்சு எடுத்துட்டு அந்த ஆள் கூட என்னை லிங்க் பண்ணி பேசி, அவன் வந்து உன்னை யார் ஃபேஸ்புக்கில் போய் நான் இப்படி சினிமாவுக்கு போகிறேன்னு போட சொன்னான் பாரு, நீ போட்டனால தானே அந்த ஆள் அங்கே வந்து பார்க்க வந்தான். அந்த ஆள் பார்க்க வந்ததே பெரிய தப்பாமா, நான் வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டேனாமா, போஸ்ட் போட்டு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேனாமா. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. இவன் வந்து கெட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருந்தான். முதல்ல முணுமுணுன்ட்டு இருந்தான், அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பான், அப்புறம் கெட்ட வார்த்தை, அப்புறம் வார்த்தை பேசுவான். இப்போ என்னடா புதுசாக வந்து தாலியாக இருக்கிறான், அப்புறம் அடிக்க வந்துட்டான். தாலியை பிச்சுட்டு அடித்தானா, அடிக்க வந்துட்டானா, எனக்கு அது ஞாபகம் இல்லை. எனக்கு தாலி இது பண்ணோன்னே இப்படி நான் ஷாக்காகி நிற்கிறேன். நான் வந்து தாலியை எப்படி தெரியுமா போடுவேன், எனக்கு அந்த தமிழ் கல்ச்சர் தெரியலனாலும் சரடு மாற்றணுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பழசாயிடுச்சுன்னா அதை வந்து கழட்டாமல் இன்னொரு புது தாலியை போட்டு கோர்த்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுவேன். இந்த தாலி வந்து வெறும் கழுத்தாக இருக்கக்கூடாதாம்மா. ஒரு நாள் கூட நான் தாலி கழட்டினதே கிடையாது. பிருத்திவிக்கு 10 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 35 ஆயிடுச்சு. 25ல் கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக நான் ஃபுல்லாக தாலி கழட்டி வச்சதே கிடையாது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறையா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஆள்கிட்ட பேசினது, இவன் இந்த மாதிரி வந்து பார்த்ததெல்லாம் எனக்கு தப்பாகவே தெரியல. ஏன்னா அவன் வந்து எல்லாத்துக்கூடையும் நான் இருக்கும்போது தானே வந்து பார்த்துருக்கான். ஏன் அந்த ஆள் நினச்சானா என் வீட்டுக்கே வந்து பார்த்துருக்கலாமே, பார்லர் தெரியாதா, ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர்னு கேட்டால் தெரியாதா, வீட்டுக்கே வந்திருக்கலாம், வீட்டுக்கு வந்து கை பிடிச்சி இழுத்துருக்கலாம். ஆனால் அவன் வந்து ஃபேமிலியாக போகும்போது தானே அங்கே வந்து பார்த்தான். அதனால எனக்கு வந்து அந்த ஆள் பண்ண தப்பாகவே தெரியல. ஆனால் மீட் பண்ணியிருந்துருக்கலாமே, டைரெக்டாக ஃபேமிலி கூட ஷேக் ஹேண்ட் கொடுத்துருக்கலாமே, அது சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு நான் நினச்சேன். என் தம்பிலாம் சந்தோஷப்பட்டிருப்பான்ல அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆள் தாலியை கையில் பிக்கவும் எனக்கு உயிரே இல்லை. நான் தாலியை ஒரு நாள் கூட இப்படி இது கழட்டி கூட வச்சது இல்லையே. மஞ்சள் தேய்ச்சி டெய்லி குளிக்கும்போது மஞ்சள் தேய்ச்சி அப்படிலாம் வச்சுட்டு இருப்பேனே, இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு அன்றைக்கி ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் வரவங்களே. அப்புறம் என்னாச்சு, அடுத்த நாள்லேருந்து அந்த கண்ணன், மிஸ்டர் கண்ணன், அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு. குட் மார்னிங் போடுறேன், 2 நாளாக பேசி பார்க்குறேன், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் சார், என்ன பண்ணுறீங்க, மில்லுக்கு போனீங்களா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் பேசி பார்க்குறேன். அவன் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சாயந்தரம் என்னாச்சுன்னா, பழகின புதுசில், ஃப்ரெண்டான புதுசில் வந்து சாயந்தரம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பீரியட்ஸ் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, வயிறு வலி அந்த மாதிரி ஏதோ என்கிட்ட ஷேர் பண்ணுறான். என் ஒய்ஃபுக்கு வந்து சரியான வயிறு வலி அப்படின்னு ஷேர் பண்ணுறான். அப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு, சரி மென்சஸ்னால தான் வயிறு வலிக்குது, அது இன்டைரக்டாக வயிறு வலின்னு சொல்கிறான் போல் இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து பப்பாளி சாப்பிட சொல்லுங்கள், எள்ளு சாப்பிட சொல்லுங்கள் சார், சரியாயிரும் வயிறு வலி அப்படின்னு நானும் இன்டைரக்டாக பேசுகிறேன் எம்சி பற்றி, அவனும் எம்சி பற்றி பேசுகிறான். இதெல்லாம் என் எக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆள் மேலே இவனுக்கு வெறியாக இருக்குது. எதுக்கு என் பொண்டாட்டிகிட்ட வந்து அவன் பொண்டாட்டிக்கு மென்சஸாக இருக்கிறது வயிறு வலின்னு சொல்கிறான், எதுக்கு வந்து பிருத்திவி சின்ன பையன் தான், பிருத்திவியை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிக்க வைங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவான். என் பையனும் இப்படி தான் இருந்தான், அது சரியாயிரும்னு பிருத்திவியை பற்றி நான் புலம்புனேன்னா அவன் வந்து ஆறுதல் சொல்லுவான். எனக்கு வந்து ஒரு மென்டர் மாதிரி இருந்தான். எனக்கு வந்து வயசுலேயும் ஒரு 5 வயசு 6 வயசு பெரியவனா, அதனால எனக்கு வந்து ஒரு மென்டர் மாதிரி இருந்தான். அப்போ நான் ரொம்ப மதிப்பேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கட் ஆகிட்டாங்களா, யாரும் டச்சில் இல்லை, சிவாவும் கால் பண்ணுறதில்ல, நான்சி டச்சில் இல்லை, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி. அப்போ யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால இவர் வந்து நல்லா ஒரு பெஸ்டி மாதிரி இருந்தார், மேல் பெஸ்டி மாதிரி. ஆனால் என் மனசில் எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ரிச்சு, கவுண்டர்ஸ்னாலே தெரியுமில்ல, ஆனால் ரொம்ப ரிச்சு. ஆனால் நான் அந்த ரிச்னஸ் எல்லாம் நானும் பார்க்க மாட்டேன், அவரும் வந்து அதை கெத்தெல்லாம் காமிக்க மாட்டார். அப்புறம் இப்படி தாலி இது பண்ணோன்னே எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு, என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் அவர் என்கிட்ட பேசலை.
அப்புறம் இவர் வந்து முதல்லையே என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து தான் வச்சுருந்தாரு. ஆனால் நான் வந்து ஃபோனே பண்ணல. பழகி கொஞ்ச நாள்லேயே ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. நான் வந்து சேவும் பண்ணல, ஃபோன் பண்ணல. ஏன்னா ஃபோன் பண்ணுறதுக்கும் இவன் என்ன ரூல்ஸ் போடுவானா, யாராச்சும் ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா என்னோடது கொடுக்கக்கூடாது, அவனோட நம்பர் கொடுத்து அவன் எங்கேயாச்சும் சர்வீஸோ இல்லை அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போயிருப்பான்ல பொள்ளாச்சி பார்க்குறதுக்கு, அப்போ யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் வந்து இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் வந்து பேசுங்கன்ட்டு ஸ்பீக்கரில் வச்சு தான், எந்த ஆம்பளையாக இருந்தாலும் ஸ்பீக்கரில் வச்சு தான் என்கிட்ட பேசணும். இவனோட நம்பரில் நான் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸு. அதனால நான் வந்து கொடுக்கல. பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும், இவன் சந்தேகம் அப்படின்ட்டு நான் எந்த ஆம்பளைக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்கல. அப்புறம் எனக்கு அடுத்த நாள் அவர் பேசலை அப்படிங்கும் போது எனக்கு வந்து இவன் வந்து சந்தேகப்படுறான், அந்த ஆளை வச்சு சந்தேகப்படுறான்னு எனக்கு புரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் தான் கேலண்டர் இருக்குல்ல, என் தம்பி கொடுத்த கேலண்டர், அதில் அவங்களோட மில்லோட அந்த நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, டிஓடி நம்பரும் இருக்குது. நான் வந்து ஃபோன் நம்பர் செல் நம்பருக்கே கூப்பிட்டு, அவரெல்லாம் ஆண்ட்ராய்டு வச்சிட்ருக்கார் போல் இருக்கு, நான் செல் நம்பர் கூப்பிட்டு, ஏன் சார் என்கிட்ட பேசலை, நான் என்ன சார் பண்ணேன், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்னா எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குது. நான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாரா, நல்லா பார்லர் பாருங்கள், நல்லா க்ரோ பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப டேலண்டடு அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல மனுஷனாக தான் எனக்கு தெரிஞ்சார். அப்புறம் ஏன் பேசலை அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசக்கூடாது, நான் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை இல்லை அப்போ கூட அப்போ கூட ப்ரொஃபைல் பார்த்துட்ருக்கேன்னு உங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து பேசக்கூடாதுன்னு எனக்கு சொல்லியிருக்காரு, என்னால் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வருதாமா, அவர் சொன்னார் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வருது உங்களால், அதனால நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. அப்புறம் நான் அப்படியா சார், சரிங்க சார் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து அவருக்கு நான் மெசேஜும் பண்ணுறதில்ல, இன்றைக்கி வரைக்கும் அவரோட நம்பர் இருக்குது, காலும் பண்ணதில்லை, மெசேஜும் பண்ணதில்லை. ஒரு நாள் இப்போ ஆனந்த் வந்ததுக்கப்புறம் ஆர்விஎஸில் அவரை பார்த்தேன். அப்புறம் அவருக்கு என்னைய நல்லா அடையாளம் தெரியுமில்ல, நான் அவரை நேரில் பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு தெரியல. இதில் கேவிபி பேங்க்கில் பார்த்தேன். அப்போ நான் வரும்போது நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்ட்டு ஒரு குரல் வருது. அப்புறம் நான் கொஞ்சம் ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் அவரும் மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னோன்னா, ஆமாம் நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, வாங்க நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் லக்ஸுரியஸ் கார் வச்சுருக்காரு, பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, பையனும் ஏதோ வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னார். நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன், ஜிஹெச் பக்கத்தில் தானே. வேண்டாம் சார் வேண்டாம் அப்படின்ட்டு, உங்களால் எனக்கு வந்ததே போதும் அப்படின்ட்டு, வேணாங்க சார் நான் போகிறேன், ஆனந்த் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் என் வாழ்க்கையில் இல்லை. இப்போ 21 டிவோர்ஸ் ஆச்சா, இப்போ 4 வருஷமாக என் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் என் ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் ஃப்ரெண்ட் ஆனாங்களோ அவங்க இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. இன்னும் என்கிட்ட நம்பர் இருக்குது. ஒரு நாள் கூட நானும் மெசேஜ் பண்ணதில்லை, அவரும் மெசேஜ் பண்ணது கிடையாது. அன்றைக்கி எதாச்சியாக பார்த்தா அவர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணார், வந்தார், ஸ்ரீதேவி தானே அப்படின்னு கேட்டு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் என்கிட்ட பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு யார் மேலே தப்பு, இல்லை நான் என்ன பண்ணியிருக்கலாம், முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கு இந்த ஸ்டோரி கேட்கும்போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் வரவங்களே. அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறது கட் ஆகிடுச்சா. ஆனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் சேர்த்துட்டே இருக்கேன். நான் லேடியாக இருக்கிறதுனால நான் தான் நிறையா இடத்துல செல்ஃபி எடுத்து போட்டே இருப்பேனா. ஆனால் பிருத்திவி வந்து ஒட்டி நிற்கணும், அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து வந்து இவன் தான் ஃபேக் ஐடி பண்ணானா என் எக்ஸுன்னு தெரியாது, ஆனால் என்னையும் பிருத்திவியும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சரு, அது வந்து ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி கெட்ட கமெண்ட்டு, கெட்ட ஃபோட்டோ, கமெண்ட்டில் வந்து ஃபோட்டோ மாதிரி போடுறது, அப்படி ரொம்ப ரோதனையாக ஒரு மாதம் ஓடிட்டே இருந்துச்சு. அது இவன் பண்ணானா வேறு யாராச்சும் பண்ணா தெரில. ஆனால் நான் சைபர் வரைக்கும் அப்போவே அந்த 35 ஏஜ்லேயே, 35னா ஒரு 2013 நினைக்கிறேன், அப்போவே நான் சைபருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு போயிட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு இதை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்ன உடனே எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரியல, அங்கே வந்து அந்த ஐடியே காணாமல் போயிடுச்சு. நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, எப்படி காணாமல் போகும், இவர் தான் என் கூட வந்திருக்காரு, அப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது இவருக்கு மட்டும்தான் தெரியும், அப்புறம் எப்படி காணாமல் போகும் ஐடி. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இவரோட ஐடி தான். ஆனால் இவர் வந்து வேற ஒரு பையன் மேலே பழிய போட்டார், அவன்லாம் கிடையாது, யார்கிட்டையும் நான் வந்து சைபர் போனது சொல்லவும் கிடையாது, இவர் தான் அந்த
கெட்டதாக கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி இவர் தான் லொல்லு பண்ணார். மேபி ஃபேஸ்புக் விட்டு வெளியே வந்துடுவேன் அசிங்கமாக கமெண்ட் வரதை வச்சு அப்படின்னு பார்த்தார் போல் இருக்குது. அந்த பருப்பும் வேகலை ஒரு அவங்களே. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஏறிட்டு போகிறாங்க. போஸ்ட்டு நல்ல நல்ல போஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாருனாலும் ஸ்ரீதேவி பிருத்திவி அந்த ஐடியில் போய் கீழே வரைக்கும் போய் பார்த்தீங்கனாலே நான் என்னெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இன்னமும் அப்படியே தான் இருக்கும் அந்த ஐடியில். அப்புறம் நல்ல நல்ல போஸ்ட் போட்டுட்ருக்கேன், நிறையா லைக்ஸ் வருது, நிறையா வியூஸ் வருது, நிறையா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்க, இவ்வளோ பேர் நம்மளுக்கு லைக்ஸ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போவும் ஒன்றும் பண்ண மாட்டேன். குட் மார்னிங்கு, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் இந்த 4 போஸ்ட்டு கோட்ஸ் மாதிரி போடுவேன். நல்ல நல்ல கோட்ஸு இல்லைனா செல்ஃபி. நாங்கள் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயில் 20,000 செலவு பண்ணி போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் காசு கடன் கட்டணும், காருக்கு கடன் கட்டணும், வீட்டுக்கு கடன் கட்டணும், அதனால் ரொம்ப செலவு பண்ண மாட்டோம். அப்புறம் இங்கே போயிட்டு வருவேன். பிருத்திவியும் அவனையும் கூப்பிட்டு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போவேன். அங்கே ஒரு 3,000 பட்ஜெட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு போவேன். 3,000 வரும். 500 விளாடுவான். அதே நிறையா கேம்ஸ் இருக்கும் அப்போல்லாம் 500. அப்புறம் சாப்பிடுவோம். அது ஒரு 1,000 1,500 வரும். போயிட்டு வரத்துக்கு ஒரு 500 டீசலோ பெட்ரோலோ ஏதோ அடிப்பார். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஒரு அவங்களே. இப்படி தான் அவுட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்புறம் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அவருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அவரும் வேணும்ன்ட்டு என் பக்கத்தில் உட்காந்து லேடிஸ்க்கு மலேசியனு எங்கெங்கேயோ ஃபாரினில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் இவர் மெசேஜ் பண்ணுறது. அவர் என்ன காமிக்கிறாருன்னா, நான் வந்து சிஸ்டர் இல்லைனா ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஆம்பளைங்க எதுக்கு வந்து அசிங்கமாக பேசுகிறானுங்க, செக்ஸை பற்றி பேசுகிறானுங்க அப்படின்னா, நான் பொம்பளை, அவர் ஆம்பளை. அவருக்கும் அவர் இது நம்பர் லாக் வச்சுக்குவார். அப்போல்லாம் நம்பர் லாக் தானே, நம்பர் லாக் வச்சுக்குவார். அப்போ எந்த திருத்தனமும் பண்ணலன்னா, அவர் என்னோடய ப்ரொஃபைல் வச்சுருக்காருல, அதனால நம்பர் லாக் வச்சிட்ருப்பார். வேறு என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணார் அப்படின்னு இன்னும் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்களாமா. இன்னும் பயங்கரமான வேலை இந்த சந்தேகத்தினால நடந்துச்சு. கண்டிப்பாக சோஷியல் மீடியா வந்தனால ஃபேமிலி உடையில. சோஷியல் மீடியா வந்தனால தான் எனக்கு ஆசிலேஷனில் இருந்துச்சு, இவன் கூட வாழ்கிறதா வேணாமான்ட்டு. இவரை கொஞ்சம் காண்டேற்றி அந்த சந்தேகங்கிறத இன்னும் கொஞ்சம் தீ போட்டு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தீ போட்டு ஒன்று திருந்திடணும். நான் என்ன நினச்சேன், ஃபேஸ்புக் வந்த புதுசில் இவன் சந்தேகப்பட்டு திருந்திடணும். இல்லை இது கேஷுவலாக எல்லாத்துக்கும் நடக்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும், திருந்திடணும். இல்லைன்னா இவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கால் அடிபட்டதை வச்சு கால் அடிபட்டுச்சுல்ல வரவங்களே. அப்போ எனக்கு 32 ஏஜ். 33ல் அந்த கால் கொஞ்சம் ரெடியாகி வர ஸ்டேஜில் இவன் இப்படி என்னை பெட் ஷேரிங் கூப்பிட்டான். மென்சஸ் ஆனாலும் விட மாட்டான் வரவங்களே. மென்சஸ் ஆனாலும் இவனுக்கு பெட் ஷேரிங் வேணும். செகண்ட் டேவோ தேர்ட் டே அதெல்லாம் இவனுக்கு கவலை கிடையாது. நான் அங்கே டெய்லரிங் பண்ணி, அப்புறம் பார்லரை பார்த்து, கிளாஸ் வந்தாங்கன்னா கிளாஸை பார்த்து, பிருத்திவியை பார்த்து, துணியை துவச்சி மாப் பண்ணி எல்லா வேலையும் நான் பண்ணிவிட்டு அதில் மென்சஸில் இருந்தால் கூட இவன் ஓட மாட்டான். அப்போ எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி இந்த கண்ணன் மேட்ரு நடந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன். இந்த கண்ணன் மேட்ரு நடந்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் நான் இவன் கூட வாழ மாட்டேன், ஏன்னா நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு 2013 தான் வரவங்களே. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்டெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பஞ்சாயத்து வச்சாங்க. எங்கள் மிலிட்ரி மாமா எல்லோரும் வச்சு பஞ்சாயத்து வச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், மென்சஸ் வந்தாலும் விட மாட்டேங்கிறான், கை கால் உடஞ்சாலும் விட மாட்டேங்கிறான், எதுவும் சம்பாரித்து கொடுக்க மாட்டேங்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான். ஆனால் இவன் மட்டும் எல்லாத்தையும் பிக்கப் ட்ராப் பண்ணுறான்னு சொந்தக்காரங்களுக்கு போய் இது பண்ணுறான். ஒரு நாள் கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறான் எதுக்கும் அப்படின்னு இவன் மேலே இருக்க எல்லா அலிகேஷன்ஸும் அங்கே சொன்னோன்னே எங்கள் மாமா அப்புறம் வேறு யார் அந்த பஞ்சாயத்தில் வந்தாங்களோ எல்லாருமே சொல்லிட்டாங்க, சரி நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கோ, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே செட் ஆகாது. இவன்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் இவன் ரிப்ளையே பண்ணல. அப்படியே உம்முன்னு நின்றுட்டு இருந்தான், ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி. ரிப்ளையே பண்ணலையே, ரிப்ளை இல்லையே. அப்புறம் இந்த கண்ணன் மேட்டர்லாம் சொல்லி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா தானே இவன் வேற ஒருத்தவங்க கூட போயிட்டான்னு சொல்ல முடியும். அவன் பார்த்தான், ஃபேமிலியாக பார்த்துட்டு போனான் அப்படின்னு என்ன குறையா சொல்ல முடியும். அவன் சந்தேகப்படுறான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமாச்சு. அதனால் அது பருப்பு வேகலை. எல்லோரும் டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், அப்புறம் நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஏறுது இவனுக்கு ஏறுது, எங்களுக்குள்ளே இப்படியே முட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ கண்ணன் போயிட்டானா அடுத்தது எவனோ.
அடுத்தது ஏதோ ஒரு ஆம்பளை, அப்படியே வச்சு சந்தேகப்பட்டு பேசிகிட்டே இருந்தான் அவங்களே. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கண்ணன் போச்சுன்னா என் லைஃப்பில் மட்டும் கண்ணனாக விளையாடுவாங்க. அதனால ஒரு கண்ணன் போயிட்டாரா, அடுத்த ஒரு கண்ணன் வரான். அந்த அடுத்த கண்ணை வந்து என்ன பண்ணால் இந்த சந்தேகம் திருப்பி எங்கே போய் இன்னும் டேர்னிங் பாயிண்ட் எடுத்துச்சு. எங்களுக்குள்ளே மேரிட்டல் லைஃப் வந்து பஞ்சாயத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டாங்க. நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டேன். ஆமாம், நான் வந்து பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் ஒரு அட்வொகேட்டு, எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரில, ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி போயிட்டேன். பஸ்ஸில் போய் நான் வந்து எல்லா பேப்பர்ஸ் எல்லாம், கல்யாணம் இதெல்லாம், ஆதார் கார்டு என்னென்னமோ கேட்டாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. அவங்களே டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தேன், கொடுத்தா இவன் என்ன பண்ணிட்டான், எங்கள் அப்பாவையும் பையனையும் கூப்பிட்டு போய் அந்த அட்வொகேட்டவே டிவோர்ஸ் ஃபைல் பண்ண விடாமல் வக்காலத் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். டிவோர்ஸ் பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து வேண்டாம், நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அடுத்த நாள் கால் பண்ணி அந்த அட்வொகேட் சொல்கிறாரு, நீங்கள் சேர்ந்து வாழுங்க, உங்கள் எக்ஸ் வந்து இப்படி வந்திருந்தாரு, அவர் நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அவர் இதுக்கு மேலே இப்படி சந்தேகப்பட மாட்டாராமா, கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாராமா, உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாராமா அப்படின்னு சொல்லி அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணி தான் 2013 நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண போனதை நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வேண்டாம், பரவாயில்ல, திருப்பி வாழ்ந்துடலாம், திருந்திட்டான் போல் இருக்கு அப்படின்னு நம்பி ஏமாந்தவரவங்களே. டோட்டலாக 3 தடவை அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் டைம் ஃபைல் பண்ணுறதுக்கு போனேன், அதை அந்த ஸ்டேஜ்லேயே முடிக்க வச்சுட்டான். சரியா? இதோட எபிசோடு 16 முடிவுக்கு வந்துச்சு வரவங்களே. அடுத்து எந்த கண்ணை வந்து டான்ஸ் ஆடினா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக், உங்களோட மனசில் இருக்க ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது. நான் எவ்வளோ அவன் மேலே பாசமாக இருந்தேங்கிறதையும் நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஒரு சாப்பாடு எங்கள் அம்மா அப்பா தம்பி ஒய்ஃபு எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் வச்சுருக்கோம், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வந்திருக்காங்க, நான் சமையல் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு குழம்பு, வெஜ்ஜு குழம்பு, இவன் வந்து வெஜிடேரியன், எங்கள் அம்மா வெஜிடேரியன், நாங்கள்லாம் நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் குழம்போ காயோ எங்கள் தம்பி வந்து நல்லா இருக்குன்னு காலி பண்ண போனான்னா நான் என்ன பண்ணுவேன், என் தம்பிகிட்ட ஒரு கிண்ணத்தில் என் புருஷனுக்கு வேணும் அப்படின்னு எடுத்து வச்சிருவேன். இதுக்கு பேர் என்ன வரவங்களே? ஒரு ஆப்பிள் கட் பண்ணால் கூட நான் எங்கள் அம்மாவுக்கு, தம்பிக்கு, தம்பி பொண்டாட்டிக்கு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி ஒரு பீஸ் கொடுத்துட்டேன்னா, ஒரு சின்ன பீஸாச்சு பிருத்திவி கொடுத்துட்டு இவருக்கு வேணும், என் புருஷனுக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வைக்கிற புத்தி எனக்கு. இத்தனையும் நடந்ததுக்கப்புறம் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்னது? என்னதான் மனசளவில் கல்யாண வாழ்க்கை உடஞ்சிருச்சுனாலும் அந்த பாசம் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் பாசம் இல்லையா? இதுக்கு பேர் லவ் இல்லையா? அவர் சொல்லுவார் இதுக்கு பேரில் லவ் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே அவங்களே எனக்கு புரியல. நீங்கள் உங்களுக்கு அது தோணுச்சுன்னா இதுக்கு பேர் லவ்வா, இது கேனத்தனமா? இத்தனையும் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு குழம்பு எடுத்து வைக்கிறேன், ஒரு ஆப்பிள் எடுத்து வைக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோக்லே. பை பாய், குட் நைட்.